வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். ஐபிஎல்லை பற்றி நம்ம இப்போ பேச வேணாம். ஏன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மிகப்பெரிய போர் நடந்துகிட்டு இருக்கு. ஆமாங்க, அதனால ஐபிஎல் வந்து தள்ளி போட்டிருக்காங்க. அவங்க ஊரில் பிஎஸ்எல்னு நடந்துருந்துச்சு, அதையும் தள்ளி போட்டாங்க. அதை வந்து யூஏக்கு மாத்திரதான் சொல்லியிருந்தாங்க. பட் யூஏ அங்கே பர்மிஷன் தரல, அதனால அதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. பட் இன்னைக்கு நம்ம இந்தியா சைட்லேருந்து அஃபிஷியலாக 4 உயிர் போயிருக்குன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அவங்க ஆன்மாலாம் நல்லபடியாக இதாகணும்னு வேண்டிக்குவோம். அதில் 3 ராணுவ வீரர்கள், ஒரு குழந்தைங்க. நம்ம பக்கத்து ஸ்டேட்டான ஆந்திர பிரதேசத்தில் முரளி நாயக், அவங்க 22 வயசு பையன். அவர் என்ன சொல்லுது, அவன் 23 வயசாச்சு, 29-30 ஆச்சு, அவங்க 22 தான் சொல்லி ஆகணும். அவர் வந்து வீரமரணம் அடைஞ்சிட்டாரு. மிச்சம் 2 பேர் சொன்னாங்க, சரியாக ஞாபகம் இல்லை. நமக்கு நட்புறவான ரஷ்யா தாங்க. நம்ம அடிக்கடி சொல்லுவாங்க ரஷ்யா, அதாவது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடந்தப்ப உலகமே வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. சீனாவும் இந்தியாவுக்கு மட்டும்தான், ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. அதனால அதே ரஷ்யா இப்போ நமக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பாகிஸ்தான் வந்து துருக்கிட்ட இருந்து 150 ட்ரோன் வாங்கியிருக்காங்க. அதை வச்சு நம்ம இந்தியாவில் 15 ஸ்டேட் அட்டாக் பண்ணலான்னு பார்த்தாங்க. பட் S-400 அந்த மிஷினை வச்சு, ரஷ்யா கொடுத்த அந்த மிஷினை வச்சு எல்லாத்தையும் தடுத்துட்டோங்க. அதுக்கு நம்ம இந்திய ராணுவத்துக்கும் சரி, விமானப்படைக்கும் சரி, கப்பல் படைக்கும் சரி, எல்லாத்துக்கும் முதல்ல நன்றியை சொல்லிக்குவோம். நம்ம இங்கேருந்து நல்ல சந்தோஷமாக இருக்கோம், வீட்டுக்கு போகிறோம், வரோம், ஜாலியாக இருக்கோம், படம் பார்க்குறோம், எல்லாம் பண்ணோன்னா அதுக்கு முழுக்க காரணம் எல்லாம் ராணுவ வீரர்கள்லாம். ஆமாம், இந்த மாதிரி நேரத்தில் மட்டும் தான் ராணுவ வீரர்களை பற்றி பேசுவீங்கன்னு சொல்லாங்க. எஸ், அதுக்கான வாய்ப்பு இப்போ தான் கிடைக்குது, அதனால தான் அப்படி பேசுகிறோம். அவங்க அங்கே நாட்டுக்காக போகிறாங்க தான் இங்கே இருக்கோம். நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, நீ சாவ போறடா அப்படின்னு சொன்னா நம்ம டாக்டர் சொன்னாலே எவ்வளோ பதட்டம் வரும். அப்படிங்கிறப்போ ஒரு போர் நடக்குது, அங்கே ஜம்மு காஷ்மீர்லேருந்து சண்டை போகிற அந்த குடும்பங்கள் நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். நம்ம பையன் என்னன்னு அவங்களுக்கு இருக்கும். ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், ராணுவ இப்படி சாப்பிட வாய் வைக்க போறாரு, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதெல்லாம் ஒரு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. பார்க்க சினிமாட்டிக் மாதிரி இருந்தாலும் பட் அது ரியல். அவங்க யாருக்குமே தைரியம் வராது. அது சும்மா வந்து ராணுவத்திலாம் சேர முடியாது. அதுக்கான நமக்கு அந்த தோணணும், அந்த எண்ணம் வரணும். 4 ராணுவ வீரர் ஆகணுண்டாங்கிற ஒரு எண்ணம் வரணும். அந்த எண்ணங்கள் வந்தால் மட்டும் தான் ராணுவ வீரர் ஆக முடியும். அதுக்கு அதான் எக்ஸாம்பிள். ஏன்னா சாவை நேருக்கு நேராக பார்க்குற தருணங்கிற மாதிரி இந்த டைலாக் பேசுகிற செத்து இல்லை. உண்மையிலுமே அது அப்படியே தான் இருக்குங்க. எனக்கு தெரியும், ஜம்மு காஷ்மீரில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடக்குது. இருந்தாலும் நான் என் நாட்டுக்காகவும் என் நாட்டு மக்களுக்காகவும் நான் உயிரை தியாகம் பண்ணுறதுக்கும் தயங்க மாட்டேங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அதுக்கு சல்யூட் அடிச்சே ஆகணும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பமாக இருக்கட்டும், அவங்க அம்மா அப்பாவாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், குழந்தைங்களாக இருக்கட்டும், 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தைங்கிற மாதிரி ஏகப்பட்ட ஸ்டோரிஸ் இருக்குது. அவங்க அதெல்லாம் தாண்டி நமக்காக போகிறாங்க. இந்த போர் நீடிக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா பாகிஸ்தானுக்கு அந்தளவு வந்து பட்ஜெட்டும் கிடையாது. அவங்க நார்மலாகவே எக்கனாமியில் அடி வாங்கியிருந்தாங்க. இப்போ இதாவது உலக வங்கிட்ட கடன் கேட்டிருந்தாங்க, இது மாதிரி எங்களுக்கு இப்போ போர் நடந்துருச்சு, எங்களுக்கு கடன் கொடுங்கன்னு சொல்லிட்டு. இந்தியா தரப்புல இருந்து உலக வங்கிக்கு அவங்க பாகிஸ்தான் கேட்டால் நீங்கள் கடன் தராதீங்கன்னு சொல்லிட்டாங்க. எந்த நாடும் தராதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டாக துருக்கியும் சீனா வந்து 60% தான் சப்போர்ட்டு. அதாவது பாகிஸ்தான் பண்ணது தப்பு தான்ப்பா, இருந்தாலும் பாகிஸ்தான் மேலே கை வச்சா நாங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, எங்களுக்கு நாங்கள் உதவி பண்ணுவோங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு ரஷ்யா தாங்க எப்போதும் நண்பன் தாங்கிற மாதிரி. எஸ், உலகளுக்கு எல்லா நாடும் நம்ம சப்போர்ட் தான், இருந்தாலும் பெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அது ரஷ்யா தான். அவங்க தான் நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் போர் முடிவடைஞ்சால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 சைடுமே இழப்பீடு தாங்க. யார் உசுறு போனால் நாங்கள் உசுறு தாங்க. ராணுவ வீரராக தான் சரி, பொதுமக்களாக சரி, ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்கு என்னங்க தெரியும், அது வந்து இறந்து போச்சு. போர் நடந்தால் நமக்கு நல்லதே கிடையாது. பொருளாதாரமாக அடி வாங்குவோம், அது ஏகப்பட்ட செலவாகும். அதாவது சண்டைக்காக நம்ம போய் காசு கொடுத்து அடுத்த நாள் அடிக்கிறோம், ஜெயிக்கிறோங்கிற மாதிரி இருக்கும். பட் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அமெரிக்கா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் முழுமையாக சப்போர்ட் பண்ணல. இப்போ அவங்க வந்து துணை அவர் பேர் என்ன, டக்குன்னு அவர் பேர் வரல, அவர் வந்து சொல்லியிருக்காரு, இல்லை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எப்போதுமே நடக்கிறது தான், நாங்கள் இதில் அமைதி காப்போம்னு சொல்லிட்டாங்க. பட் ரஷ்யா நமக்கு கை கொடுப்பாங்க, சீனா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்குது. பட் சின்ன நாடுகள் நமக்கு தான் சப்போர்ட்டு. ஏன்னா இப்போ யூஏல அவங்க நினச்சிருந்தாங்கன்னா பிஎஸ்எலுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கலாம், ஆனால் அவங்க கொடுக்கல. ஏன்னா அவங்க இந்தியா சப்போர்ட்டு. அதுமாதிரி இந்தியாவுக்கு எக்கச்சக்கமான சப்போர்ட் இருக்குன்னு பாகிஸ்தானுக்கும் நல்லா தெரியும். பட் பாகிஸ்தான் இருக்க ஒரு சின்ன முடிவாக இருக்கட்டும், சின்ன தீவிரவாதிகள் யூனிட்டாக இருக்கும், அதனால தான் பெரிய போர் நடக்குது. பட் இந்த போரெலாம் நிறைவடையணும்னு சொல்லி வேண்டிக்குவோம். தேங்க்யூ கைஸ்.